ஹாய் கார்டன் லவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி பேர் ஏர் பொட்டேட்டோ. இதை வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படின்னு பேர் வந்தது காரணம் இதோட இலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் வந்து மற்ற பொட்டேட்டோ எல்லாமே சாயிலில் வளரும், இது வந்து ஸ்டெம்மில் வளருது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு பேர் வந்தது. இது வந்து நாங்கள் வந்து வாங்கி மே மாதத்தில் வாங்கினோம். அப்புறமா ஆகஸ்ட்டில் தான் இது வந்து அதோட வளர்ச்சி வந்தது. அது வரைக்கும் நாங்கள் வளரல அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் அதுவே நல்லா சீக்கிரமாக பிடிச்சி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து கிழங்குலேருந்து வளர்கிற செடி. கிழங்கு வந்து நீங்கள் எவ்வளோ கீழே வைக்கிறீங்களோ அவ்வளோ பெருசாக கிழங்கு கீழே இருக்க கிழங்குமே நல்லா வளரும். அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. அதே மாதிரி இந்த கிழங்கு நாமுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும் எந்த கிழங்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து இப்போ தான் இன்னும் விளையலை. இது பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் நம்ம சாப்பிட்ற அந்த சாதா பொட்டேட்டோ என்ன கலரில் இருக்குமோ நம்ம வாங்கிட்டு வரும்போது அதே கலரில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து பூ வந்துருந்தது. இதோட பூ எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இப்போது பெப்பருக்குலாம் எப்படி நீளமாக வந்து அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பூ. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல. டக்குன்னு திடீர்னு அதுவே காயாக வந்துருச்சு நல்லா. இதுவுமே நாங்கள் வந்து ஒரு கேனில் தான் வச்சுருக்கோம். ஒரு 12 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் நல்லா பெயிண்ட் பண்ணி. இதுக்கும் அதே இதுதான், ரூட்டுக்கு தொழு உரம், அதுக்கப்புறமா லீஃப்க்கு எல்லாமே பஞ்சகாவியம், அதுக்கப்புறமா இது மீனமில்லம் அதெல்லாம் தான் கொடுப்போம். அம்மா தான் வந்து இது வச்சாங்க. வச்சுட்டு ஒரு 2 மாதத்தில் வளரல அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கலான்னு பார்த்தாங்க. எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தா லைட்டாக தளிர் வந்துருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே இது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். அது வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. ஒரு நாள் நல்லா சீக்கிரமாகவே வளர்ந்துச்சு. ஒரு நாளில் இவ்வளோ வளர்ச்சி, ஒரு நாளில் இவ்வளோ வளர்ச்சிங்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துது இது. இப்போ பாருங்கள், எங்ககிட்ட 2 செடி இருக்குது. இங்கே ஒரு தொட்டி இருக்குது. அங்கேருந்து இங்கே ஒரு செடி வருது. அப்புறம் இப்போ நாங்கள் காட்டின ஒரு செடி. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த காய். இது வந்து சுகர் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம். பொட்டேட்டோ வந்து சுகர் பேஷண்ட் நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொட்டேட்டோ வந்து சுகர் பேஷண்ட்டுமே நல்லா சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் பார்க்கலாம்.